ரவி கீதா தம்பதி ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கீதாவுக்கு அந்த கிராம வாழ்க்கை பிடிக்கவில்லை. பெரிய நகரத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தன் கணவரிடம் சீக்கிரம் ஒரு பெரிய நகரத்தில் வீடு பாருங்கள் என்று சொல்லி தொல்லை பண்ணினாள். கணவரும் வேறு வழி இல்லாமல் சரி என்றார். ஒரு நாள் கிராமத்தில் இருந்தே ஒரு 20 கல் மைல் தூரத்தில் இருக்கும் நகரத்தில் வீடு இருக்கிறதா என்று பார்க்க சென்றான். அப்போது அந்த நகரத்தில் வானுயர்ந்த கட்டிடங்கள் இருந்தன. வாடகை அதிகமாக இருந்ததால் ஒரு மயானத்தின் அருகே ஒரு வீடு ஒன்று இருந்து மயானம் என்பதால் யாரும் அந்த வீட்டுக்கு வரவில்லை. ரவி கொஞ்சம் தைரியசாலி என்பதால் அந்த வீட்டுக்கு தான் போக எண்ணினான். வாடகையும் மிக கம்மி என்பதால் ஒரு நாள் வீட்டை காலி செய்து பொருட்களை ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு அந்த மயானத்தின் அருகே இருக்கும் வீட்டுக்கு சென்றான். போகும்போது மயானத்தின் அருகே சென்றதும் விசித்திரமான சத்தம் மற்றும் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. இதை கேட்ட கீதா என்ன சத்தம் என்று கேட்டால் அதற்கு ரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னான். ஒரு நாள் இரவு அந்த வீட்டின் ஜன்னல் அருகே சென்று பார்த்தன. அப்போது அந்த காட்சி அவர்களை உறைய செய்தது. அங்கே உள்ள பேய்கள் எல்லாம் கத்தி கூச்சல் இட்டு கொண்டிருந்தது. வீட்டின் உள்ளே யாரோ வருவது போலவும் வெளியே யாரோ தங்களை அழைப்பது போலவும் இருந்தது. கதவு உடையும் அளவிற்கு சத்தம். 2 பேரும் என்ன செய்வது தெரியாமல் இருந்தனர். நிறைய பேய்கள் மற்றும் அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டன. நம்ம அழகிய கிராமத்தை விட்டு இங்கு இந்த நரகத்தில் மாட்டிக்கொண்டோம். இது நகரம் இல்லை, நரகம் போல இருக்கு என்று வருந்தினர்.